السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புள்ள மாணவ மாணவிகளே, அல்லாஹுடைய பேருருளால் பெரும் கிருபையினால் அல்லாஹுடைய புனிதமான இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் தொடராக இந்த ஆன்லைன் வகுப்பில் நாம் கலந்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கற்கக்கூடிய இந்த கல்வியின் வாயிலாக உலகிலும் நன்மைகளை வாரி வழங்கி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். லெவல் 1 ஃபிக்ஹுடைய பாடத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே நாம் இறுதியாக படித்த பாடம் வுதுவுடைய அந்த முறைகளை குறித்து ஒரு சில செய்திகளை நாம் படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய பாடம் தொழுகை. இந்த தொழுகைனா என்ன அப்படின்னா, அல்லாஹ்விற்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட முறையில் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் தொழுகை என்று சொல்லப்படும். அரபியில அஸ்ஸலா என்று சொல்லப்படும். அப்ப ஸலா என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட முறையில் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு என்ன சொல்லப்படும்? தொழுகை என்று சொல்லப்படும். நமக்கெல்லாம் தெரியும், தொழுகை என்பது இஸ்லாத்துடைய தூண்களில் 2வது தூண். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா? இஸ்லாத்துடைய தூண்களில் 2வது தூண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸி ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாம். இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஷஹாதா கலிமா, 2வது தொழுகை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் 5 நேரம் தொழுகையை கடைபிடிக்கணும். அந்த 5 நேர தொழுகையினுடைய பெயர்களை நாம் ஹதீசுகள்ல பார்க்கிறோம். சுபஹுடைய தொழுகை, லொஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, மகரிப் தொழுகை, இஷா தொழுகை. இப்படி 5 பெயர்களில் அந்த தொழுகையுடைய வக்துக்கள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது. இந்த தொழுகையை ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக தொழுகைதான் ஆக வேண்டும். அதை தொழாமல் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவம். அதே நேரத்தில் தொழுகையே ஒருவர் மறுக்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன், அவர் காபிர் என்கின்ற நிலைக்கு ஆகிடுவார். காபிராவே தெரியாது. தொழுகை என்று ஒன்று இஸ்லாத்தில் இல்ல அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்வார் என்று சொன்னால், அந்த தொழுகையை மறுப்பார் என்று சொன்னால் அவர் யாருங்க? காபிர். அப்போ மார்க்கத்துடைய அனைத்து காரியங்களிலும் தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒரு வணக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமான இந்த தொழுகைக்காக வேண்டி பிரதிபலனாக அல்லாஹ் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? அவனுடைய மன்னிப்பை வழங்குவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். யார் தொழுகையை சரியாக நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார்களோ அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நாம் மன்னிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நாம தொழுகிறதுனால நமக்கு ஒரு நலமான வாழ்க்கையும் அல்லாஹ் தருவான், வளமான இரணத்தையும் அல்லாஹ் வழங்குறான். அப்படின்னா இந்த தொழுகையை நாம சரியாக தொழுகணும். தொழுகையை கற்பது, அதை சிறந்த முறையில் நிறைவேற்றுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை இல்லையா? அப்ப அந்த கட்டாய கடமையான தொழுகையை நாம எப்படி தொழுகிறது? அதற்கு ஒரு வழிகாட்டுதல் வேணுமா இல்லையா? அதை யாரு சொல்லித் தருவது? எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை குறித்து பேசுகின்ற பொழுதும் கூட எப்படி சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ
சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, என்னை நீங்கள் எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகுங்கள் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகேவா? அப்போ நாம எப்படி தொழுக வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையின் பிரகாரம் தான் தொழுக வேண்டும். நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, தொழுக முடியாது. தொழுகை என்று சொன்னால் அதற்கு ஒரு வரையறை, அதற்கான ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாம தொழுகும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையுடைய முறைகளை நம்ம இப்ப கத்துக்கலாம். முதல்ல தொழுகைக்கு பாங்கும் இக்காமத்தும் தேவை. 5 நேர பரலான தொழுகைக்கு ஒரு பள்ளிவாசலில் இமாம் ஜமாத்தோடு ஆண்கள் என்ன செய்யணும், தொழுக வேண்டும். பெண்கள் வீட்டில் தொழுது கொள்ளலாம். அதே நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தால் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்களை தடுக்கவும் கூடாது. அவர்கள் பள்ளிவாசலில் வந்தும் தொழலாம். அப்போ தொழுகைக்கு பாங்கும் இக்காமத்தும் கூற வேண்டும். இது முதலாவது விஷயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம பெரிய வகுப்புகளுக்கு செல்கின்ற பொழுது அவருடைய முழு விளக்கங்களை நாம பார்ப்போம். அதற்கென்ன ஆதாரங்கள் குறித்தெல்லாம் நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கற்பித்துக் கொடுப்போம். இப்ப நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, தொழுகை பரலான தொழுகைக்கு பாங்கு அவசியம், இக்காமத்தும் கூற வேண்டும். சரி, இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காபாவின் திசை அறிந்து, எந்த பக்கம் காபா இருக்குது அப்படின்றத அறிந்து கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன, தொழு போகின்ற பொழுது நாம் எந்த நேர தொழுகையை தொழுகின்றோமோ அந்த நேரத்தின் தொழுகையை மனதில் எண்ணி நீயத்தை வைத்துக் கொள்ளணும். நான் உங்களுடைய தொழுகை தொழ போறேன் அப்படின்றத மனசுக்குள்ள எண்ணி என்ன செய்யணும், அதை நீயத்தாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன செய்யணும், முதலாவதாக இரு கைகளையும், இந்த 2 கைகளையும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரு புஜங்களுக்கு, இரு புஜம்னா இதானே, இந்த இரு புஜங்களுக்கு நேராக அல்லது இரு காதுகளுக்கு நேராக, காது இங்க இருக்குதா, இது வரைக்கும் தூக்கலாம், இரு காதுகளுக்கு நேராக உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லணும். கைகளை எப்படி உயர்த்தணும், இரு புஜங்களுக்கு நேராக அல்லது இரு காதுகளுக்கு நேராக கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லணும். அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்தி என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தக்பீர் கூறியவுடன் வலது கையை, வலது கை, இந்த வலது கையை என்ன செய்யணுமா, இடது கை இருக்கு இல்லையா, இந்த இடது கை, இந்த வலது கையினுடைய மணிக்கட்டை இடது கை மணிக்கட்டின் மீது வைத்து நெஞ்சின் மீது நம்ம என்ன செஞ்சுக்கணும், கைகளை கட்டிக்கொள்ளணும். சார் தெரியுதா எப்படி, வலது கை இதானே, ரைட் ஹேண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, லெப்ட் ஹேண்ட ஃபர்ஸ்ட் இங்க வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு நெஞ்சின் மீது வச்சுக்கிட்டு இந்த ரைட் ஹேண்ட அந்த இடது கை வலது கை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மணிக்கட்டு இருக்குதா ஐயா, இந்த மணிக்கட்டை என்ன செய்யணும், இடது கை மணிக்கட்டின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா? அப்ப தக்பீர் எப்படி கட்ட வேண்டும் என்று சொன்னால், 2 கைகளையும் உயர்த்தி இரு புஜங்களுக்கு அல்லது இரு காதுகளுக்கு நேராக உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி என்ன செய்யணும், வலது கையை இடது கை மணிக்கட்டின் மீது வைத்து நெஞ்சின் மீது கட்டிக்கொள்ள வேண்டும். ஓகேவா? சரி, அடுத்ததாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையை கட்டியாச்சு. கை கட்டின பிறகு என்ன சொல்லணும் அப்படின்னா, அங்க என்ன ஓதணும் அப்படின்னா, சனா என்று சொல்லக்கூடிய ஒரு துவா இருக்கு. ரசூலுல்லாஹ் அதை கற்று தந்திருக்கிறாங்க. பல செய்திகள் இருக்கிறது. இப்ப நீங்க லெவல் 1ல இருக்கிறதுனால சுருக்கமாக இந்த ஒரு செய்தியை நீங்க அறிஞ்சுக்கலாம். இந்த ஒரு துவாவை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். என்ன துவா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. தக்பீர் கட்டிய உடனே ஓதக்கூடிய துவாக்களில் ஒரு துவா. இன்னும் வேறு வேறு துவாக்கள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் அடுத்தடுத்த பாடங்களை நம்ம படிப்போம். இப்போதைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான துவா, அதாவது தக்பீர் கட்டிய உடனே ஓதக்கூடிய துவா என்ன அப்படின்னா,
சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. இத ஓதிட்டு அவுது பிஸ்மி ஓதணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். கண்டிப்பாக என்ன செய்யணும்? சூரத்துல் ஃபாத்திஹாவை அவசியம் என்ன செய்யணும்? தொழுகையில் ஓதணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, எந்த தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையோ அந்த தொழுகை இல்லை, அப்ப அந்த தொழுகை கூடாது அப்படின்ற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்? தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா அவசியம் ஓத வேண்டும். சரி, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடித்தவுடன் அதற்கு பிறகு என்ன? அல் குர்ஆனுடைய சில வசனங்களை அல்லது வசனங்களில் சிலவற்றையோ அல்லது ஒரு சிறிய சிறிய சூறாக்கள் இருக்குதா இல்லையா? அலம் தர கைஃப, ஈராத்து குரைஷ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் வல்லாஹு அஹத் போன்ற இந்த சூறாக்கள் மனப்பாடமா இருக்குமா இல்லையா நமக்கு? அவைகளில் ஏதாவது ஒரு சூறாவை என்ன செய்யணும்? ஓதிக்கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய 114 அத்தியாயங்களில் ஏதாவது ஒரு அத்தியாயங்களில் ஒரு சில வசனங்களையும் பெரிய பெரிய சூறாக்களில் இருந்து சில வசனங்களையும் ஓதலாம். அல்லது சிறிய சூறாக்களே இருக்கிறது, அந்த சூறாக்களை என்ன செய்யலாம்? ஓதிக்கொள்ளலாம். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா. அடுத்ததாக என்னது? ஒரு துணை சூறா. சரி, இதை ஓதி முடித்த பிறகு அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் என்று கூறி ருக்கு செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று கூறி ருக்குவுக்கு போகணும். அப்படி ருக்குவுக்கு போகின்ற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குனிந்து 2 கைகளை என்ன செய்யணும் அப்படின்னா முட்டுக்கால்களை பிடிக்கணும். 2 கைகளையும் முட்டுக்கால்களையும் என்ன செய்யணும்? பிடிக்க வேண்டும். அப்போ விரல்கள் எல்லாம் என்ன செய்யணுமா? விரிஞ்சிருக்கணும். விரல்களை சேர்த்து வைக்க கூடாது. முட்டுக்கால்களை பிடிக்கின்ற பொழுது, ருக்குல போய் முட்டுக்கால்களை பிடிக்கின்ற பொழுது விரல்களை எல்லாம் விரித்த மாதிரி என்ன செய்யணும்? வைக்கணும். இது ஒரு கண்டிஷன். இரண்டாவது, தலையை முதுகின் மட்டத்திற்கு சமமாக வைக்கணும். அதை நிறைய பேர் நம்ம செய்யறது இல்லை. என்ன செய்யணும்? அப்படியே லைட்டா குடிஞ்சிட்டு அப்படியே நிமிர்ந்துடணும். அப்படி இருக்கக்கூடாது. அதாவது தலையும் முதுகும் சரியான மட்டத்திற்கு சமமாக என்ன செய்ய வேணுமா? இருக்க வேண்டும். இதுதான் ருக்கு செய்யக்கூடிய முறை. ஓகேமா? அப்ப அந்த முறையில தான் நம்ம என்ன செய்யணும்? ருக்குவை செய்ய வேண்டும். சரி, அந்த ருக்குல என்ன ஓதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருக்குவில் ஓதக்கூடிய ஒரு துவா இருக்குது. என்னது? ஒரு திக்ர் இருக்குது. என்ன? சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அலீம் என்று 3 முறை கூறும். வேறு வேறு துவாக்கள் எல்லாம் இருக்கிறது. நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்லாம் அதெல்லாம் படிப்போம். இப்போதைக்கு ருக்குல என்ன ஓத வேண்டும் என்று சொன்னால், குறைந்தபட்சம் சுபஹான ரப்பியல் அலீம் என்று 3 முறை கூற வேண்டும். ருக்கு செஞ்சு அந்த துவாக்களை ஓதிட்டு, அந்த தஸ்பீஹை ஓதிட்டு திரும்ப எந்திரிக்கணும். எழுந்திருக்கின்ற பொழுது என்ன செய்யணும்? அதுக்கு சிறிய நிலை நிற்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படி சொன்னோம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறியவாறு ருக்குவில் இருந்து எழுந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நிற்கணும். அப்போ நின்ற பிறகு அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? 2 கைகளையும் புஜத்திற்கு நேராக உயர்த்தணும். உயர்த்திட்டு கீழே தொங்க போட்டுட்டு ரப்பனா வலக்கல் ஹம்த், ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லலாம். ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்லலாம். அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்லலாம். இப்படி எதையாவது என்ன செய்யலாம்? ரப்பனா லக்கல் ஹம்த இப்படி 3 விதமாகவும் நம்ம சொல்லலாம். எப்படி? ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லலாம், ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்லலாம், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்றெல்லாம் வருகிறது. இப்ப நமக்கு இது போதும். ரப்பனா லக்கல் ஹம்த் என்று கூற வேண்டும். சரி, அதுக்கு அடுத்தது என்ன? சுஜூதுக்கு போகணும். அடுத்தது எங்க போனோம்? சஜதா செய்யணும். அப்ப முதல் சுஜூத் என்ன செய்யணும்? அல்லாஹு அக்பர் என்று கூறி சுஜூது செய்ய வேண்டும். அப்படி சுஜூதி நாம் செய்கின்ற பொழுது என்னென்ன உறுப்புகள் எல்லாம் தரையில் பட வேண்டும் என்று சொன்னால், மொத்தம் 7 உறுப்புகள் பூமியில் படும் வகையில் நம்முடைய சஜிதா அமைஞ்சு. என்னென்னது? மூக்கும் நெற்றியும். 2 1 மூக்கும் நெற்றியும். ஓகேவா? அடுத்து 2 உள்ளங்கைகள், 2 உள்ளங்கைகள். அடுத்ததாக 2 முட்டுக்கால்கள், 2 முட்டுக்கால்கள். அடுத்ததாக 2 கால் விரல்களின் உட்பகுதிகள். நம்ம சஜிதா செய்யும் பொழுது இந்த கால் என்ன செய்யணும்?
இந்த உட்பகுதிகள் இப்படி இருக்கணும். ஓகேவா? காலுடைய விரல் பகுதிகளுடைய விரல்களுடைய உட்பகுதி இப்படி ஆகிய 7 உறுப்புகள். என்னென்ன உறுப்பு? மூக்கும் நெற்றியும் சேர்ந்து 1, 2 உள்ளங்கைகள் 3, 2 முட்டுக்கால்கள் 5, 2 கால் விரல்களின் உட்பகுதிகள் 7. ஆக மொத்தம் 7 உறுப்புகள் பூமியில் படும் வகையில நம்முடைய சஜதா அமைந்திட வேண்டும். ஓகேவா? சரி. அதே போல சஜதா செய்கின்ற பொழுது 2 கால்களின் பாதங்களும் நட்டியவாறு இருக்கணும். இப்படி விரிச்சு இருக்க கூடாது. எப்படி செய்யணும்? நட்டின மாதிரி இருக்கணும். நம்முடைய 2 கால்களின் பாதங்களும் நட்டியவாறு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதே போல இந்த கைகள் உடலோடு ஒட்டவோ அல்லது கால்கள் உடலோடு ஒட்டவோ முழங்கைகளை தரையில் படுமாறு வைப்பதோ கூடாது. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தொழுகையில கவனமாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த தொழுகையினது ஒரு சரியான தொழுகையாக ஆகும். சரி. அந்த சஜிதாவில் அந்த சுஜூதில் என்ன ஓடணும்? சுபஹான ரப்பியல் ஆலா. ருக்கூல சுபஹான ரப்பியல் அதீம் என்று சொன்னோம். இங்கு சுபஹான ரப்பியல் ஆலா என்று ஒரு 3 முறை வரும். ஓகேவா? அடுத்ததாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அதுக்கு சிறிய இருப்பு என்று சொல்வார்கள். சிறு இருப்பு. அல்லாஹ் அக்பர் என்று கூறி என்ன செய்யணும்? சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தி உட்கார்ந்துட்டு என்ன செய்யணும்? இடது கால்களின் மீது இடது கால் இருக்குதா இல்லையா? இடது கால்களின் மீது உட்கார்ந்து வலது காலை நட்டி வைத்திருக்கணும். என்ன செய்யணும்? இடது காலில் உட்கார்ந்து வலது காலை என்ன செஞ்சிருக்கணும்? நட்டி வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக வலது தொடையின் மீது வலது கையையும் இடது தொடையின் மீது இடது கையை வச்சுக்கணும். தொடையின் மீது கைகளை வச்சுக்கணும். முட்டுக்கு அருகில் கை விரல்களை விரிக்காமல், எப்படி? முட்டுக்கு அருகில கை விரல்களை விரிக்காமல இணைத்தவாறு வைக்க வேண்டும். நம்ம ருக்கூல என்ன செய்யணும்? கைகளை விரித்தவாறு வைக்க வேண்டும். இங்க நீங்க சஜிதால சிறிய இருப்பு உட்காருங்கள, அப்ப அந்த உட்காருகின்ற பொழுது கை விரல்களை விரிக்காமல் என்ன செய்யணும்? சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது விரல்களை, இந்த விரல்கள் இருக்குதா இல்லையா? இந்த விரல்களை சேர்த்தவாறு இணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி. அங்க என்ன ஓடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரப்பி கஃபிர்லி 2 முறை. ரப்பி கஃபிர்லி ரப்பி கஃபிர்லி. இன்னும் பல துஆக்கள் இருக்கிறது, அதை நாம இங்க சொல்லல. இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரப்பி கஃபிர்லி ரப்பி கஃபிர்லி என்று 2 முறை கூற வேண்டும். அடுத்ததாக என்ன? 2வது சஜ்தாவுக்கு போறோம். அதே போலதான் அல்லாஹ் அக்பர் என்று கூறி முதலில் செய்ததை போன்றதை என்ன செய்யணும்? மீண்டும் நம்ம என்ன செய்யணும்? 2வது சஜ்தாவுக்கு போயிடணும். 2வது சஜ்தாவுக்கு போயாச்சா? அடுத்தது என்ன? 2வது சஜ்தா முடிச்ச பிறகு அல்லாஹ் அக்பர் என்று கூறி எழுந்து மீண்டும் நிலைக்கு வந்து விட்டோம். அல்லாஹ் அக்பர் என்று கூறி எழுந்து மீண்டும் என்ன செய்யணும்? நிலைக்கு வர வேண்டும். அதே போல பிறகு முதல் ரக்காத்துல செய்ததை போன்று என்ன செய்யணும்? இந்த 2வது ரக்காத்திலும் எல்லாவற்றையும் சூரத்துல் ஃபாத்திஹா, துணை சூரா இதெல்லாம் ஓதணும். எதை மட்டும் ஓத தேவையில்லை? ஆரம்பத்தில் ஓது நெஸ்தானா அது ஓத தேவையில்லை. அதை என்ன செய்ய தேவையில்லை? ஓத வேண்டியதில்லை. அதற்கு அடுத்து என்ன செய்யணும்? ஒரு துணை சூறாக்களை ஓதிவிட்டு அல்லது ஒரு சில குர்ஆன் வசனங்களை ஓதிவிட்டு பின்னர் என்ன செய்யணும் அப்படிங்கிறீங்கன்னா, முதல் ரக்காத்துல செய்ததை போல ருக்கூஉ, சிறிய நிலை நிற்றல் மற்றும் 2 சஜிதாக்கள் இதெல்லாம் செய்யணும். அப்ப 2வது ரக்காத்தின் ஒவ்வொரு செயல்களிலும், அதாவது ருக்கூஉ, சிறிய நிலை நிற்றல், சஜிதா மற்றும் சிறிய இருப்பு ஆகிய நிலைகளில் முதல் ரக்காத்தில் ஓதிய அதே துஆக்களை ஓதும். ஒன்னும் டிஃபரெண்ட் கிடையாது. முதல் ரக்காத்துல எங்க ருக்கூல என்ன ஓதணுமோ அதேதான் 2வது ரக்காத்தில். முதல் ரக்காத்தில் சஜிதால என்ன ஓதணுமோ அதேதான் 2வது ரக்காத்தில். இப்படியாக நம்ம என்ன செய்யணும்? ஓதிக்கொள்ள வேண்டும். சரி. அடுத்ததாக என்ன? இறுதியாக 2வது ரக்காத்தினுடைய 2 சஜிதாக்களையும் செய்த பிறகு அல்லாஹ் அக்பர் என்று கூறி 2 சஜிதாவுக்கு இடையில் அமர்ந்திருந்ததை போலவே, ஏற்கனவே சொன்னேன் 2 சஜிதாவுக்கு மத்தியில எப்படி அமர்ந்து சொன்னோமா இல்லையா? அதே போல அமர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவாவை ஓதணும். என்ன துவா? நமக்கெல்லாம் தெரியும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி என்ன செய்யணும்?
இந்த அத்தஹியாத்துடைய இந்த துவாவை என்ன செய்யணும், ஓத வேண்டும். அத்தஹியாத்துடைய இருப்புல இந்த அத்தஹியாத்தை என்ன செய்யணும், நாம ஓத வேண்டும். சரி, இது 2 ரக்காத். இதை ஓதிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதணும். என்ன ஸலவாத்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்தை ஓதணும். ஓகேவா? அதற்கு பிறகு விரும்பிய பிரார்த்தனைகளை நம்ம என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம். அதை குறித்த செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம தெளிவாக என்ன செய்யலாம், படிக்கலாம். இது 2 ரக்காத்துக்கள் எப்படி தொழுதமோ இதே போல இது 2 ரக்காத்துடைய தொழுகை இப்படி. அதே போல 4 ரக்காத்துடைய தொழுகையாக இருந்தால் இந்த துவாவை ஓதிட்டு எழுந்திருச்சிடணும். இந்த துவாவை ஓதிட்டு என்ன செய்யணும், எழுந்துட்டு அதே போல ஏற்கனவே நாம தொழுகையை போலவே அந்த தொழுகைகளை தொடரணும். அதே நேரத்தில் 3வது ரக்காத்திலும் 4வது ரக்காத்திலும் துணை சூறாக்கள் ஓத தேவையில்லை. அதுக்கு அடுத்ததாக நாம என்ன செய்யணும், அத்தஹியாத்தில் உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓதி ஸலவாத்து ஓதி அதற்கு பிறகு என்ன செய்யணும், விரும்பிய துவாக்கள், அதெல்லாம் அந்த துவாக்கள் என்னென்ன அப்படின்றதுலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவாக்களும் இருக்கிறது. அந்த துவாவையும் ஓதிக்கொண்டு நாம் விரும்பிய துவாக்களை என்ன செய்யணும், ஓதிக்கொள்ளணும். அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி படிக்க இருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக என்ன செய்யணும், வலதுபுறம் முகத்தை திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறணும். அதே போல இடதுபுறம் முகத்தை திருப்பி நம்ம என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்றத நம்ம கூறணும். இதோட என்ன செய்யும், தொழுகை நிறைவடையும். ஓகேவா? இன்னும் இன்ஷா அல்லாஹ் அதிகப்படியான தொழுகையுடைய சட்டங்கள், அதுல எது ஃபரலு, எவைகள் எல்லாம் ருக்கூன்கள், அந்த தொழுகையில எவைகள் எல்லாம் ருக்கூன்கள் இருக்கிறது, எவைகள் எல்லாம் ஃபரலுகள், எதை விட்டால் திரும்ப மீண்டும் தொழ வேண்டும் போன்ற செய்திகளை எல்லாம் நாம் என்ன செய்யலாம், அடுத்தடுத்த வகுப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இப்பொழுது நாம் எதை படித்தோமோ அந்த வழிமுறையில சிறியவர்களாக இருக்கக்கூடிய நீங்க இதை என்ன செய்யுங்க, முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததாக பெரிய பெரிய துவாக்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் மனனம் செய்யலாம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில நம்முடைய தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறை பிரகாரம் நாம் அமைத்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் அதற்கு நல்லதொரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.